இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள யாவாகிய யாஸ்வமேசியாவுடைய அதிகாரமுள்ள நாமத்தில் கடந்து வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் வாழ்த்துகிறேன். யாஸ்வமேசியாவுடைய வல்லமை, யாஸ்வமேசியாவுடைய கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளுக்குரிய வார்த்தையாக உபாகமத்தினுடைய புஸ்தகம் அதனுடைய 32வது அதிகாரம் 48வது வசனத்திலிருந்து 52வது வசனம் வரைக்கும் யாராவது வாசிங்க. அந்த நாள் தானே மோசேயை நோக்கி, நீ எரிகோவுக்கு எதிரான மோபாப் தேசத்திலுள்ள இந்த அபரின் என்னும் மலையில் இருக்கிற நோபா பர்வத்தின் கீழிருக்கிற நான் இஸ்ரவேல் சந்ததியாருக்கு காணியாட்சியாக கொடுக்கும் கானான் தேசத்தை பார். நீங்கள் சீன் வனாந்தரத்திலுள்ள காதேசிலே மேரிபாவின் தண்ணீர் சமீபத்தில் இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே என்னை பரிசுத்தம் பண்ணாமல் அவர்கள் நடுவே என் கட்டளைகளை மீறினதினாலே என் சகோதரனாகிய ஆரோன் ஓரன் மலையிலே மரித்து தன் ஜனத்தாரிடத்தில் சேர்க்கப்பட்டது போல நீயும் ஏறிப்போகிற மலையிலே மரித்து உன் ஜனத்தாரிடத்தில் சேர்க்கப்படுவாய். நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்க போகிற எதிரே இருக்கிற தேசத்தை நீ பார்ப்பாய், ஆனாலும் அதற்குள் நீ பிரவேசிப்பதில்லை என்றார். சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மோடு கூட பேசுகிற காரியம் என்னவென்று சொன்னால், நீ மரிக்கப் போகிறாய், நீ மரிக்கப் போகிறாய், உனக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை நீ பிரவேசிக்க மாட்டாய், பார்ப்பாய். நல்லா யோசித்து பாருங்க. யார் இந்த மோசே? லேவி கோத்திரத்தில் பிறந்தவன், ஆம்ராமுடைய குமாரன், பார்வோன் ராஜாவின் வளர்ப்பு மகன், தண்ணீரிலிருந்து மீண்டெடுக்கப்பட்டவன், பார்வோனின் மகளால் வளர்க்கப்பட்டவன், 40 வயது வரைக்கும் ஒரு காலமும் மறுபடி 40 வயது வரைக்கும் இன்னொரு காலத்தையும் கடந்தவன் இந்த மோசே. ஆக 120 வருஷங்கள் உயிரோடு இருந்தவன். இப்படிப்பட்ட மோசேயினை குறித்து இந்த மோசேக்கு இஸ்ரவேல் என்கின்ற வெறி அதிகமாக இருந்தது. அந்த இஸ்ரவேலை குறித்து அவர்கள் என்னுடைய ஜனம் என்கின்ற வைராக்கியம் அவனிடத்தில் இருந்தது. தேவனுடைய நாமத்தை குறித்த பக்தி வைராக்கியம் இருந்தது. ஒரு நாள் பார்வோனுடைய அரண்மனையில் இருந்தவன் வெளியிலே கடந்து வந்த போது இஸ்ரவேலுக்காக ஒருவனை கொலை செய்து தன்னுடைய ராஜ்ய மேன்மையை இழந்து தேசத்தை விட்டு ஓடி போனவன். அவ்வளவு வைராக்கியம் உள்ளவன் யாவுடைய நாமத்திற்கு. இவனுக்கு கர்த்தர் அவருடைய நாமத்தை கொடுத்தார். நீங்க இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கிறீங்களே, கையை பார், ஆணியை பார், இதெல்லாம் எங்கிருந்து வந்ததுன்னு யோசித்தீங்கன்னா 2வது முறையாக கொடுத்தது அவன்கிட்ட தான். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. அந்த அளவுக்கு கடவுளால் நேசிக்கப்பட்டு இவன் இஸ்ரவேலரை நேசித்தவன். ஆனால் இவனை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீ கானானுக்குள்ள பிரவேசிக்க மாட்ட, நீ செத்து போவ. ஏன் யோசிக்கணும். அப்ப இந்த மோசே யார், இவன் எப்படிப்பட்டவன், இவனை கொண்டு தேவன் என்னெல்லாம் செய்தார் என்பதை நீங்கள் அறியணும். ஏன்னா நம்ம எல்லாரும் நினைக்கிறோம், நாங்கள் யாஸ்வமேசியாவுடைய நாமத்தில் இருக்கிறோம், நாங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள், பைபிளை தூக்கிட்டு நடக்கிறோம், நாங்கள் சபைக்கு போகிறோம், நாங்கள் உபவாசிக்கிறோம், நாங்கள் வேதத்தை படிக்கிறோம், நாங்கள் கடவுளுக்கு கொடுக்கிறோம். இது எதுவுமே உன்னை தேவனுக்குள் நிலைநிறுத்தாது. உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, நீ எப்படியாய் தேவ சமூகத்தில் நின்று கொண்டிருக்கிறாய், இது ரொம்ப முக்கியம். ஏன்னா யாத்ராகமத்தினுடைய புஸ்தகம் 3வது அதிகாரம் 1 முதல் 15 வரை உள்ள வார்த்தைகளை நாம் வாசிக்காத போது, இப்ப முட்செடி பற்றி எரிகிறது. மோசே அதை பார்க்கிறான். முட்செடி எரிகிறது, ஆனால் முட்செடி வேகாமல் இருக்கிறது என்று சொல்லி அதை உற்று பார்க்கும்படியாய் கடந்து போன போது தேவன் சொல்லுகிறார், மோசேயே மோசேயே, இது பரிசுத்த பூமி, உன் காலில் இருக்கிற மிதியடிகளை கலத்தி போட்டு விட்டு வா என்று சொன்னார். அவன் அப்படியே போனான். போனபோது சொன்னார், உன்னை கொண்டு நான் என் ஜனத்தை மீட்கப் போகிறேன், அவர்களுடைய அழுகுரல் சத்தம் எனக்கு கேட்கிறது, ஆனபடியினால் நீ என்ன செய்ய வேண்டும், என் ஜனத்தை மீட்க வேண்டும் என்று சொல்லி அவனை அழைத்தார்.
அழைத்த அழைப்புக்கு அவன் சொன்னான், ஆண்டவரே நான் தகுதியற்றவன், நான் திக்கு வாயு மந்த நாவும் உள்ளவன். அப்போது ஆண்டவர் சொன்னார், கவலைப்படாதே, உனக்கு வாயாக நான் ஆரோனை கொடுப்பேன் என்று சொன்னார். ஆனாலும் அவன் மறுதலிக்கிறான். தேவன் அவனை எடுத்து உபயோகப்படுத்தின ஒரு பாண்டம். அவன் கேட்கிறான், ஆண்டவரே நான் இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் போனால் அவர்கள் என்னை ஏற்றுக்கொள்வார்களா? இஸ்ரவேல் ஜனங்கள் 2 பேர் சண்டை போட்ட நேரம் வந்து சொல்லுவான், நீங்க சண்டை போடாதீங்க, நீங்கள் சகோதரர்கள் என்று சொல்லுவான். அப்போ அவங்க கேட்பாங்க, நீ என்ன எங்களுக்கு ராஜாவாகலான்னு பார்க்குறியா, எங்களுக்கு நீ தலைவராகலான்னு பார்க்குறியா, நீ யாருன்னு எனக்கு தெரியாது, நீ போட அப்படின்னு துரத்தி விடுவாங்க. இப்போ தேவன் அதே பொறுப்பை கொடுக்குறார். ஜனங்கள் அவனை உதாசீனப்படுத்தினாங்க, நீ எங்களுக்கு ராஜாவாக கூடாது, எங்களுக்கு தலைவனாக கூடாது என்று சொன்னார்களே, அதே பொறுப்பை மோசேக்கு தேவன் கொடுத்து அவனை அனுப்புகிறார். அப்போது அவன் கேட்பான், ஆண்டவரே என்னை எப்படி நம்புவார்கள்? அவர் சொல்றாரு, இஸ்ரவேலின் தேவன் உன்னை அனுப்பினார் என்று சொல்லு. இஸ்ரவேலின் தேவன் என்னை அனுப்பினார் என்று சொன்னால் எப்படி அடையாளம்? கொஞ்சம் யோசிங்க. இந்த அளவுக்கு மோசையோடு தேவன் இருந்து அவனை வழி நடத்தினார். இரண்டாவது ஒரு விஷயம், யாத்ராகமத்துடைய புஸ்தகம் அதனுடைய 4வது அதிகாரம் அதனுடைய 4 to 9 வரைக்கும் வாசிங்க. அப்பொழுது மோசேயை நோக்கி, ஆமென், உன் கையை நீட்டி அதன் வாரை பிடி என்றார். ஆமென். அவன் தன் கையை நீட்டி அதை பிடித்தபோது ஆமென். அது அவன் கையிலே கோலாயிற்று. ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாயிருக்கிற தங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய உனக்கு தரிசனமானதை அவர்கள் நம்புவதற்கு இதுவே அடையாளம் என்றார். ஆமென். மேலும் அவனை நோக்கி, உன் கையை உன் மடியிலே போடு என்றார். அவன் தன் கையை தன் மடியிலே போட்டு அது வெளியே எடுக்கும் போது இதோ அவன் கை உறைந்த மழை போல வெண்குஷ்டம் பிடித்திருந்தது. அவர் உன் கையை திரும்ப உன் மடியிலே போடு என்றார். அவன் தன் கையை திரும்ப தன் மடியிலே போட்டு தன் மடியிலிருந்து அதை வெளியே எடுத்த போது அது திரும்ப அவனுடைய மற்ற சதை போல ஆயிற்று. அப்பொழுது அவர், முந்தின அடையாளத்தை அவர்கள் கண்டு உன்னை நம்பாமலும் உனக்கு செவி கொடாமலும் போனால் பிந்தின அடையாளத்தை கண்டு நம்புவார்கள். இவ்விரண்டு அடையாளத்தையும் அவர்கள் நம்பாமலும் உன் வாக்குக்கு செவி கொடாமலும் இருப்பார்களானால் அப்பொழுது நீ நதியின் தண்ணீரை மொண்டு நிலத்தில் ஊற்றுவாயாக. நதியில் மொண்ட தண்ணீர் வெட்டாந்தரையிலே இரத்தமாகும் என்றார். வாசிக்கப்பட்ட வேத பகுதியை நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. மோசேயை இஸ்ரவேல் ஜனங்கள் நம்ப வேண்டும் என்பதற்காக இந்த வேதத்தை முழுசும் நான் பல தடவை வாசித்து முடிச்சிட்டேன். இப்படிப்பட்ட ஒரு அடையாளத்தை வேதத்தில் தேவ மனுஷனுக்கு யாருக்குமே இல்லை. அப்படிப்பட்ட அடையாளத்தை மோசேக்கு கொடுத்தார், இஸ்ரவேல் ஜனங்கள் நம்ப வேண்டும் என்பதற்காக. 1வது அடையாளம், அவனுடைய கையில் இருந்த கோல் சர்ப்பமாக மாற வேண்டும். அது என்ன செஞ்சதுன்னு உங்களுக்கு தான் தெரியும். சகல மந்திரவாதிகளுடைய பாம்புகளையும் விழுங்கியது. இப்ப இந்த அடையாளத்தில் கூட இஸ்ரவேல் ஜனங்கள் உன்னை நம்ப மாட்டார்கள். பார்வோன் உன்னை நம்ப மாட்டான். 2வது அடையாளம், உன் கையை உன் பாக்கெட்ல போடு, அவ்வளவுதான். உன் பைய உன் பாக்கெட்ல போட்டுட்டு கையை வெளியே எடுத்தால் அந்த கை குஷ்டமாக மாறும். மறுபடி உள்ளே போட்டால் குஷ்டம் நீங்கி அது பூரண சுகம் பெற்றதாக மாறும். 2வது அடையாளம். இந்த அடையாளமும் ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் நதியின் தண்ணீரை மொண்டு நிலத்திலே ஊற்று, அந்த தண்ணீர் நிலத்தில் படும்போது அது இரத்தமாக மாறும் என்று சொல்லி 3 அடையாளத்தை கொடுத்தார். எவ்வளவு பெரிய ஆளு தெரியுமா? நீங்களும் நானும் எப்படிப்பட்ட ஆளுன்னு உங்களுக்கு தெரியுமா? நம்ம எல்லாம் நினைக்கிறோம், கடவுள் எங்கள் வீட்டு வேலைக்காரரு, நான் சொல்கிறபடி தான் கடவுள் கேட்பார், நான் கடவுளுக்கு கொடுத்தா போதும் அவர் என் வீட்டு வேலைக்காரனாக வந்துடுவார், பணம் கொடுத்தா போதும் வந்துடுவார், நான் ஜெபம் பண்ணால் போதும் அவர் எங்கள் வீட்டு வேலைக்காரரு, நான் உபாசம் இருந்தால் எங்கள் வீட்டு வேலைக்காரரு, நான் பைபிள் படித்தா எங்கள் வீட்டு வேலைக்காரரு, நான் சபைக்கு போனால் எங்கள் வீட்டு வேலைக்காரர் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. என் தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் எவனிட்டையும் முகத்தாட்சியையும் பார்க்க மாட்டார், எவன்கிட்டையும் பரிதானம் வாங்க மாட்டார், சொன்னதை விட்டுட மாட்டார். நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த வேதம் வித்தியாசமான வேதம். இந்த உலகத்தில் மனிதர்கள் மதங்களை உருவாக்குகிறார்கள், மதங்கள் கடவுளை உருவாக்கி கொண்டிருக்கிறது. ஆனால் என் தேவனோ அவர் தன்னுடைய ஜனத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார். மறக்க கூடாது நீ. ஆமென். ஒரு வார்த்தை சொன்னார்,
என் ஜனம் என்னை துதிக்கும், என் ஜனம் என்னை மகிமைப்படுத்தும். இதான் உண்மை. நீ என்ன செய்கிறேன்னு உனக்கு தெரியும். அவருடைய ஜனம் அவரை துதிக்கும். அவருடைய ஜனம் துதிச்சா தூக்கம் வராது. அவருடைய ஜனம் துதிச்சா அவனுடைய சிந்தனை மாறாது. அவருடைய ஜனம் துதிச்சா அவனுக்கு போராட்டம் இருக்காது. அவருடைய ஜனம் அவரை துதித்தால் சத்துருடைய கிரியைகள் வேலை செய்ய முடியாது. ஏன்னா அவன் அவருடைய பிள்ளை, அவரை தரித்திருக்கிறான், அவர் அவனுக்குள் இருக்கிறார். அப்படினால் அவன் சத்துருவை ஜெயிப்பான். இது நமக்கு புரியணும். ஆனால் நமக்கு புரியல. அதனால் நமக்கு பிரச்சனை, நமக்கு போராட்டம், நமக்கு கஷ்டம், நமக்கு கடந்தொல்லை, நமக்கு வியாதி, நமக்கு பிசாசு, நமக்கு மரணம் எல்லாம் நமக்கு கடந்து வர்றதுக்கு காரணம் நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருக்கிறோம். அழைத்த தேவனுக்கு உண்மை உள்ளவர்களாய் இருக்கிற வரைக்கும் தேவன் நமக்கு உண்மை உள்ளவராய் இருப்பார். அதில் எந்த மாற்றமும் இல்லை. எனக்கு தெரிஞ்சு மோசேயை அழைத்த தேவன் மோசேக்கு உண்மை உள்ளவராயிருந்தார். நான் அந்த மோசேயை குறித்து யோசிக்கிற நேரம், அரண்மனையில் 40 வருஷம் இருந்தான், மாமனார் வீட்டில் 40 வருஷம் இருந்தான். 80வது வருஷத்தில் தான் கடவுள் கூப்பிடுறாரு. உங்களுக்கு இதெல்லாம் புரியல? நான் உண்மையிலே கணக்கு பார்த்தேன். பார்வோனுடைய அரண்மனையில் பார்வோனுடைய குமாரனாக 40 வருஷம் இருக்கிறான். அங்கேருந்து ஓடி போனான், கல்யாணம் கட்டுறான். எங்கே போய் கல்யாணம் கட்டுறான் தெரியுமா? அதான் அதில் உள்ள பெரியது. ஆசாரியனுடைய மகளை கல்யாணம் பண்ணுறான். எங்கள் தேவன் அவனை எப்படி நடத்துறாருன்னு எனக்கு அதிசயமாக இருக்குது. நான் நேற்றைய தினத்திலே முதல்ல என் மனைவிட்டே கேட்டேன், மோசே எப்படி நடத்தி இருக்கிறார் அப்பா? 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, ஒவ்வொரு இடத்துல 40 வருஷம் அவனை பழக்கி வைக்கிறாரு. ஆடு மேய்க்கிறதுக்கு 40 வருஷம் பழப்பிக்கிறாரு. ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி நடத்தணுன்றதுக்காக. இப்படிப்பட்ட மோசேயினுடைய நிலை என்ன? எனக்கு அதான் வேணும். நீ நானே நினைக்கிறேன் நான் பரிசுத்தவான், நான் மேலே போயிடுவேன். கொஞ்சோல கிருபை தந்துட்டா போதும், கொஞ்சோல காசு தந்தா போதும், கொஞ்சம் அறிவு தந்தா போதும், கொஞ்சம் படிப்பு தந்தா போதும். என்ன பண்றோம்? கடவுளை மறந்த காரியங்கள் என்னெல்லாம் நடக்குதுப்பா. நான் இந்த மோசையை நினைச்சு பார்க்கிறேன். அவ்வளவு பெரிய அடையாளங்களை கொடுத்தார். ஏன்னா மோசையினுடைய கோல், மோசையினுடைய கை, மோசையின் முண்டு வார்த்த தண்ணீர் இவ்வளவும் தேசத்தை கலக்குச்சு. தெரியுமா உங்களுக்கு? தேசத்தையே கலக்குச்சு. ஆனால் தேசம் மனம் திரும்பல. நீ மட்டும் மனம் திரும்பிடுவியா? அல்லேலூயா. இப்போ வாசிங்க என்னாகமத்தினுடைய புஸ்தகம் 12வது அதிகாரம் 7வது வசனம். என் தாசனாகிய மோசையோ அப்படிப்பட்டவன் அல்ல. நல்ல கேளுங்க. நீ நினைக்கிற மாதிரி ஆள் இல்ல, அவன் மோசக்காரன் இல்ல. அவன் எப்படிப்பட்டவன் சொல்லு. என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன். நல்லா புரிஞ்சிடுங்க. நான் இவ்வளவு தூரம் அவனுக்கு செஞ்சு அவன் எனக்கு உண்மை உள்ளவனாய் இருக்கிறான். உன்னிட்ட இருக்க இந்த உண்மை? நீதிமொழியின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 22வது வசனத்தின்படி உன்னிடத்தில் உண்மை இருக்கிறதா? பொய் உதடுகள் யாவுக்கு அருவருப்பானவைகள், சூப்பர். உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். நம்மகிட்ட போய் இருக்கா தேவ சமூகத்துல? இதுதான் கேள்வி. ஆனா தேவன் சொல்றார், உண்மையாய் நடக்கிறவர்கள் அவருக்கு பிரியமானவர்கள். ஆனா உண்மை இல்லையே, தேவ சமூகத்துல உண்மை இல்லை. ஏன்? எனக்கு என்ன தோணுதோ அதை நான் தேவனுக்குன்னு செய்வேன். ஆராதனைக்கு போக வேண்டிய நேரத்தில் நான் போவேன், ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் நான் ஜெபிப்பேன், உபவாசிக்க தோணினால் உபவாசிப்பேன். இப்படிதான் இருக்கிறோம். நமக்கு என்ன தோணுமோ இது. தேவ சித்தம் என்ன, என்னை தேவன் எப்படி நடத்த விரும்புகிறார், இதுக்குள்ள போறதில்லை. நீதிமொழியின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 20வது வசனம் என்ன சொல்லுது? உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான், ஐஸ்வர்யம் ஆகிறதற்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான். ரெண்டுக்கு நீயே சாட்சி. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். அது இல்லை இது இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த விடுதலை இல்லை, இந்த விடுதலை இல்லை, இந்த ரட்சிப்பு இல்லை, அந்த ரட்சிப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லாம் உனக்கு வரும், நீ உண்மையாக இருந்தால். உன்கிட்ட உண்மை இருக்கு,
இல்லையே. இடத்துக்கு இடம் உன்னுடைய வாயின் வார்த்தைகள் மாறுகிறது. இடத்துக்கு இடம் உன்னுடைய கிரியைகள் மாறுகிறது. இதை உலகத்தான் வேறொன்று சொல்லுவான். யாருக்கு தெரியும்? ஓந்தான் என்று சொல்லுவான். ஓனான். இடத்துக்கு இடம் கலரை மாற்றிடும். பச்சோந்தியா? ரைட், பச்சோந்தி. கொஞ்சம் யோசிங்க. அப்ப நீ யாரு? ஏன்னா உன்கிட்ட உண்மை இல்லை. நீ யாருக்கு உண்மையா இருக்கணும்? உனக்கு இல்ல. அண்ட சராசரங்களை சிருஷ்டித்த தேவனுக்கு நீ உண்மையா இருக்கணும். அல்லேலூயா. தேவ மனிதனுக்கு உண்மையா இருக்கணும். தேவ பலிபீடம், தேவனை ஆராதிக்கிற பலிபீடத்திற்கு உண்மையா இருக்கணும். ஆனா நீ யாருக்கு உண்மையா இருக்கிறேன்னு? நாசியில சுவாசம் உள்ள மனுஷனுக்கு உண்மையா இருப்ப. என்ன பிரயோஜனம்னு கேட்கிறேன். அண்ட சராசரங்களை சிருஷ்டித்த தேவனிடத்தில் உனக்கு உண்மை இருக்கா? தேவ மனிதர்களிடத்தில் உன்னிடத்துக்கு உண்மை இருக்கா? ஆராதிக்கிற ஆராதனை ஸ்தலத்தில் உண்மை இருக்கா? உண்மை இல்லை அப்படின்னா நீ பரிபூரணம் பெற முடியாது. தேவன் உன்னை பரிபூரணத்திற்குள்ளாக கொண்டு போக வேண்டும் என்று நினைக்கிறார். புதிய ஏற்பாட்டில் சொல்லுகிற போது சொல்லுகிறார், இன்னும் ஞானஸ்நானத்துக்கு போகாதே, இன்னும் மனம் திரும்புதலுக்கு போகாதே, நீ பூரணராகும்படி கடந்து போ என்று சொல்லுகிறார். தேவன் சொல்லுகிறார், உண்மை உள்ளவன் அந்த பூரணத்திற்குள்ளாக தானாகவே கடந்து போவான். ஆனா நம்மகிட்ட உண்மை இல்லையே. வாதிறந்த பொய். நமக்கு என்ன தோணுதோ அதைத்தான் பேசிட்டு இருப்போம். பொய்ன்னு தெரியும். ஆனா தேவன் ஒரு வார்த்தையை சொல்லி வச்சிருக்கிறார், பொய் பேசுறவருடைய வாய் அடைபடும். ஆனா தெரியாது. உண்மை பேசு உண்மை பேசுன்னு சொல்றாரு. நம்ம எங்க உண்மை பேசுறோம்? தேவ சமூகத்தில் கூட உண்மையா இல்லைங்க. தேவனுடைய காரியத்தில் உண்மை இல்லைங்க. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. தேவன்கிட்ட கணக்கு பார்ப்போம் தெரியுமா? முதல்ல ஆமாவா இல்லையா? தேவன்கிட்ட கணக்கு பார்க்குறோமா இல்லையா? எப்படி? அவர் நமக்கு தருவார். தாரதை கொடுக்கறதுக்கு கொடுக்கணுமோ? அடுத்த வாரம் கொடுக்கலாமா? பிரைசியாசுவா என்கிட்ட இங்கே இருக்கிற ஒரு சகோதரர் நேற்று சொன்னார், நான் கடவுளுக்கு கொடுத்து தான் வாங்குறேன், கொடுத்தா கிடைக்கும். உண்மை சொல்கிறேன், எனக்கும் அதே கதி தான். நான் எப்படி கொடுக்கிறேனோ அப்படியாய் தேவன் எனக்கு தருகிறார். அல்லேலூயா. நான் என்ன கொடுத்தாலும் என்ன ஒரு நாள் கூட நான் கொடுத்தது கிடைக்காமல் நான் இருந்ததில்லை. நான் கொடுப்பதை அவர் எனக்கு கண்டிப்பாக நிறைவான பலனாய் கொடுக்கிறார். நான் ₹1 கொடுத்தா, உண்மை சொல்றேன், யாவுடைய நாமத்தில் சொல்றேன், ₹1 நான் யாவுடைய நாமத்தில் ஒருத்தருக்கு கொடுத்தா அவர் எனக்கு ₹10 குறையாம தரார். என் தேவன் எனக்கு அப்படி இருக்கிறார். ஒன்றை மட்டும் விட்டுருவாரா? ஆனால் நீ கொடுக்க மாட்டேன், அதனால தர மாட்டார். தேவனுக்கு நீ கொடுத்துப்பாரு. அங்க உன்னுடைய உண்மையை அவர் பார்க்கிறார். உண்மை உள்ளவன் எவனோ அவன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான் என்று வேதம் சொல்லுது. இப்ப நீதிமொழியின் புஸ்தகம் 27வது அதிகாரம் அதனுடைய 5, 6 ஆகிய வசனங்களை வாசிங்க. மறைவான சிநேகத்தை பார்க்கிலும், மறைவான சிநேகிதத்தை பார்க்கிலும் வெளிப்படையான கடிந்து கொள்ளுதல் நல்லது. வெளிப்படையான கடிந்து கொள்ளுதல் நல்லது. சிநேகிதன் அடிக்கும் அடிகள், சிநேகிதன் அடிக்கும் அடிகள் உண்மையானவைகள். உண்மையானவைகள். சத்துரு இட முத்தங்களோ ஆமென் வஞ்சனை உள்ளவைகள். ஆமென். உண்மை என்ன தெரியுமா? திட்டுறத நேரே திட்டணும், அடிக்கிறத நேரே அடிக்கணும். ஆனா உனக்கு பிடிக்காது, என்ன பண்றது? பாஸ்டர் அப்போ என்ன திட்டுறாரு, எப்போ பார்த்தாலும் திட்டிட்டு தான் இருப்பார். அவர் ஒரு நாளாவது நல்ல வார்த்தை சொன்னதை கேட்டுட்டுண்டா? நான் உனக்கு நல்ல வார்த்தை சொன்னால் நல்லது நடக்குமா நடக்காதா அதைத்தான் யோசிக்கணும். நான் உன்னை எச்சரிப்பதன் மூலமாய், எச்சரிப்பின் சத்தத்திற்கு நீ செவி கொடுப்பதன் மூலமாய் உனக்கு நன்மை உண்டாகும். ஏன்னா ஓம்புத்தி என்ன தெரியுமா? ஏசாயாவுடைய புஸ்தகம் 9வது அதிகாரம் 13வது வசனம். ஜனங்கள் தங்களை அடிக்கிறவரிடத்தில் திரும்பாமலும் சேனைகளின் யாவை தேடாமலும் இருக்கிறார்கள். கேட்டீங்களா? ஜனங்கள் தங்களை அடிக்கிறவரிடத்தில் திரும்பாமல் சேனைகளின் யாவாகிய யாசுவாவை விரும்பாமலும் தேடாமலும் இருக்கிறார்கள். அடிக்கிறது நான் இல்லை, அடிக்கிறது அவரு. வேதவசனம் சரியா சொல்லுது.
பேசுகிறது நீங்கள் அல்ல, உங்களில் இருக்கிற பிதாவின் ஆவியானவரே பேசுகிறார். அப்போ உன்னை திட்டுறது யாரு? உன்னை கண்டிக்கிறது யாரு? உன்னை எச்சரிக்கிறது யாரு? நீ நம்பினாதான் அதுக்குரிய பலன் கிடைக்கும். அல்லேலூயா. எசேக்கியேல் 7:9. என் கண் உன்னை தப்ப விடாது, நான் இறங்காமல் உன் வழிகளுக்கு தக்கதை உன்மேல் வர பண்ணுவேன், உன் அருவருப்புகளுக்கு தக்கது உன் நடுவில் வந்திருக்கும், அப்பொழுது அடிக்கிறவராகிய நான் யார் என்று அறிந்து கொள்வீர்கள். என் தேவன் அவருடைய வார்த்தையில் கரெக்டாக இருக்கிறார். நான் நம்புகிற தேவன் அவருடைய வார்த்தையில் கரெக்டாக இருப்பார். நீ கரெக்டாக இருக்கிறியா? நீ நினச்சிக்கிட்டு இருக்க அவர் சொன்னார் ஒரு கணத்தை அடித்தா மறுகணத்தை காட்ட சொன்னார், அதனால் நான் என்ன செஞ்சாலும் அவர் பொறுத்து விடுவார். நினைப்பு கொஞ்சம் பேருக்கு பிளப்ப கெடுக்கும். ஒருவன் சத்தியத்தை அறிய அவன் புறஜாதியா இருக்கிற போது, அவனுடைய மத்தியில் நீ கடந்து போகிற போது, சத்தியத்தின் நிமித்தமாய் அவன் உன்னை அடித்தால் மறுகணத்தை காட்டு என்று சொன்னாரே தவிர சும்மா உன்னை அடித்தா அவன் பார்த்துட்டு இருக்க சொல்லல. பிரைஸ் யாசுவா. அவர் எங்கேயும் பார்த்துட்டு இருக்கல, தெரியுமா உங்களுக்கு? யாசுவா எங்கேயும் பார்த்துட்டு இருக்கல. அதை முதல்ல நீங்கள் புரியணும். அப்போ தேவன் உன்னிடத்தில் விரும்புகிற காரியம், நீ தப்பு பண்ணால் உனக்கு தண்டனை தருவேன். ஏன்னா நீ என் பிள்ளைன்ற, நான் உன்னை மக்களேன்னு கூப்பிட்றேன், நீ என் அப்பான்னு கூப்பிட்றேன்ற. அப்போ சிட்சிக்காத தகப்பன் இருக்கக்கூடாது. பிரம்பை கையால் ஆளாதவன் பிள்ளையை பகைக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் தேவன் சிட்சித்து போதித்து வழிநடத்த வேண்டும். இவ்வளவு தெரிஞ்ச பெரிய மோசேக்கே இந்த கதி என்றால் உனக்கும் எனக்கும் என்ன கதி தெரியணும்? உண்மை இருக்கா? எத்தனை பேருக்கு தேவ சமூகத்தில் உண்மை, ஆராதனை ஸ்தலத்தில் உண்மை, ஆராதனையில் உண்மை, ஆராதனை ஜீவிதத்தில் உண்மை இல்லையே. உண்மை இல்லாத வாழ்க்கை ஒன்றை ஏதோ ஒன்றை செய்யும். தேவன் உன்னிடத்தில் என்ன விரும்புகிறாரோ நீ அதை கொடுத்துதான் ஆகணும். பிரைஸ் யாசுவா. நான் உண்மை சொல்கிறேன். அவர் உண்மையாக உன்னிடத்தில் ஒன்றை விரும்பினால், நீ கொடுக்கவில்லை என்று சொன்னால் அது உனக்கு பக்க விளைவுகளை கொண்டு வரும். அது நானாக இருந்தாலும் சரி, ஏன் அது மோசையாக இருந்தாலும் சரி, அது எலியாவாக இருந்தாலும் சரி. நான் பழைய ஏற்பாட்டில் பார்க்குறேன், இந்த மாதிரி அடையாளம் உள்ளவர்கள் மோசே, எலியா, எலிசா, இது யாராக இருந்தாலும் சரி தேவனுக்கு பட்சபாதம் இல்லை. எலியாவை என்னெல்லாம் பண்ணார்? அவர் பட்சபாதம் பார்க்க மாட்டார். அப்போ உன்னிட்டையும் பட்சபாதம் பார்க்க மாட்டார். நீ உண்மையாக இருக்கிற வரைக்கும் அவர் உனக்கு துணையாக இருப்பார். பிரைஸ் யாசுவா. 4வது ஒரு சம்பவம், என்னாகமத்தினுடைய புஸ்தகம் 12வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை வாசிங்க. மோசையானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவனாயிருந்தான். ஆமென். மோசேயானவன் முதல்ல உண்மை உள்ளவன், 2வது அவன் மிகுந்த சாந்த குணம் உள்ளவன். நானும் கேட்டு கேட்டு பார்த்தேன், இந்த சாந்த குணம்னா என்ன? கொஞ்சம் கஷ்டம். யாருக்குமே சாந்த குணம்னா என்னன்னு தெரியல. இப்போ வேதத்துக்குள்ள நுழைஞ்சு போனேன், அங்கே தான் சொல்லுது. நான் உண்மையாக சொல்கிறேன், ஒரு அரை மணி நேரத்திற்கு மேலே இந்த சாந்த குணம் என்றால் என்ன என்று சொல்லி உள்ளே போய் பார்க்க போனேன். அங்கே சொல்லுது தாழ்மையான பொறுமை. பொறுமை இல்லை, அது தாழ்மையான பொறுமையா. பிரைஸ் யாசுவா. எப்படி இந்த தாழ்மையான பொறுமை? யோசித்து பார்த்தீங்களா? நம்முடைய வாழ்க்கையில் இந்த பொறுமை இருக்கா? கோபம் எளிதில் வெளிப்படக்கூடாது, பிறரை அவமரியாதையாக நடத்தக்கூடாது, மனதில் அமைதியாக இருக்க வேண்டும். தாழ்மையான பொறுமை உள்ளவனுக்கு இருக்கா? இங்க நம்ம எல்லாம் தேவனுடைய பிள்ளை, அமைதியே இல்லையே. நான் அதான் கேட்பேன், ஒரு 10 நிமிஷம் சும்மா இருக்க முடியுமாம்மா? பார்ப்போமே. வெறும் 10 நிமிஷம் முடியுமா? மாப்பிள்ளையை குறித்து வரும், பெண்டாட்டியை குறித்து வரும், மோனை குறித்து வரும், மோளை குறித்து வரும், பிள்ளையை குறித்து வரும், பேரனை குறித்து வரும், சித்தப்பனை குறித்து வரும், மாமியாரை குறித்து வரும். ஐயோ, எதுக்கு வருதுன்னு நமக்கே தெரியாது. ஒன்றும் இல்லாத காரியத்தை எல்லாம் சிந்திப்போம் தெரியுமா? பைபிள் திட்டவட்டமாக சொல்லுது, நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதேன்ட்டு. நாளைக்கு நான் என்ன பண்ணுவேன்? இதுதான் யோசனை. நாளைக்கு நான் என்ன பண்ணுவேன்? 5 ரூபா சம்பாதிக்கணும்னா உண்மை சொல்கிறேன், அதுக்கான வேலை செய்யாமல் சம்பாதிக்க முடியாது. என் கான்செப்டே இதுதான். 5 ரூபா, வெறும் 5 ரூபா, 5 ரூபாயால் ஒன்றுமே நடக்காது. அட்லீஸ்ட் ஒரு டீ வாங்கணும்னா 10 ரூபா. இதில் 5 ரூபா சம்பாதிக்கணும்னா கூட
5 ரூபாய்க்கான வேலை செய்யணும். வேலை செய்யாம சம்பாதிக்கிறவனுக்கு பணத்தினுடைய மதிப்பு தெரியாது. உனக்கு தேவன் எதை அனுமதித்தாரோ அதை பெற்றுக்கொள்ள முயற்சி செய். உனக்கு தேவன் எதை அனுமதித்திருக்கிறாரோ அதுக்காக ஓடு. எனக்கு அனுமதிச்சிருக்கிறார் இன்னைக்கு இதுதான் போடணும். அனுமதித்ததை நான் போட்டிருக்கிறேன். நான் அனுமதிக்காததை யோசிக்க கூடாது. இன்னைக்கு நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் இல்லாததை இருக்கிறவை போல் அழைத்து யோசிக்க வேண்டியதா இருக்கு. இதனால தேவ சமூகத்தை விட்டு தூரம் போறேன். சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னை வீணா யோசிக்க சொல்லல. நீ ஏன் யோசிக்கிற? ஏன்னா உன்னிட்ட பொறுமை இல்லை, அந்த சாந்த குணம் இல்லை. ஏன்னா வேதம் சொல்லுது, பிலிப்பியருடைய புத்தகம் 4வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசித்தீங்கன்னா, உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக ஆமென் யார் சமீபமா இருக்கிறார். நல்லா புரிஞ்சுடுங்க. உங்களுடைய அந்த சாந்த குணம், தாழ்மையான பொறுமை உன்னை சார்ந்த அத்தனை பேருக்கும் வெளிப்படையா தெரியணும். முடியுமா? இவன்கிட்ட பொறுமை இருக்கு, இவள்கிட்ட பொறுமை இருக்கு, இவன் உண்மையிலேயே கடவுளுடைய பிள்ளை, உன்னை பார்த்து சொல்லுவாங்களா? ஏன்னா எனக்கு தெரிஞ்சு சாந்த குணத்தை பற்றி 3 வசனம் தான் பைபிளில் இருக்கு. மலை பிரசங்கத்தில் ஒரு பிரசங்கம் நடத்தினார் பாருங்க, அங்க ஒன்று சொன்னார். என்ன தெரியுமா? சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், ஆமென், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். 5 இவ்வளவுதான் இங்க இருக்கு. ஆனா இதை பொறுமைக்குள்ள கொண்டு போயிட்டாரு. 3 வார்த்தைக்குள்ளால சாந்த குணத்தை அடக்கி வைத்து விட்டு தாழ்மையான பொறுமையை, பொறுமை என்ற அடிப்படையில் வேதத்திற்குள்ள அநேக வார்த்தைகளை சொல்லி வைத்திருக்கிறார். ஆனா நம்மகிட்ட பொறுமை இல்லை. ஏன்னா சாந்த குணம் என்றால் என்ன என்று இதுவரைக்கும் தெரியாது. மோசேக்கு தேவன் கற்றுக் கொடுத்தார். அவன் சாந்த குணம் உள்ளவன், பொறுமை உள்ளவன். அதனால தான் அக்காளாறு விரோதமாய் கடந்து வந்த போது அவளுக்கு கடவுள் தண்டனையை கொடுத்த போதும் அவளுக்காக ஜெபம் பண்ணினான். தெரியுமா உங்களுக்கு? அவனுடைய குணம் அப்படி. அப்பதான் சொன்னாரு, உப்பு தின்னா தண்ணி குடிக்கணும். எப்படி 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 உப்பு தின்னா தண்ணி குடிக்கணும். அவன் தப்பு பண்ணான். 7 நாள் பாளையத்துக்கு புறம்பே இருக்கட்டும், அது வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணுங்க. என்ன செய்யாதீங்க, பாளையத்தை பிரிச்சுட்டு ஓடிடாதீங்க, நீங்க இங்கே இருங்க. அவன் முதல்ல அனுபவிச்சுட்டு வரட்டும். எங்க அப்பா தப்பு பண்றவன ஒருத்தனையும் சும்மா விட மாட்டாரு. நீ யாரா வேணாலும் இரு, அது ஆசாரியானா இரு, விசுவாசியா இரு, தப்பா உப்பு தின்னானா தண்ணி குடிச்சே ஆகணும், தண்டனை கொடுத்தே ஆகணும். மீரியாம் தன்னை தீர்க்கதரிசி என்று நினைத்தவள் தேவனுடைய கையில் இருக்கிறேன் என்று நினைத்தாள். மோசேக்கு நான் தான் வழிகாட்டினேன் என்று நினைத்தாள். மோசையோடு கூட நானும் ஊழியத்தை செய்கிறேன் என்று நினைத்தாள். ஆனால் தண்டனைக்கு தப்பல்ல, விட மாட்டார். இங்க பட்சபாதம் பார்க்க மாட்டாருன்னு அவர் தான் முதல்ல சொல்லிட்டாரு. அப்போ தயவு செய்து சொல்றேன், நீங்க சாந்த குணமுள்ள மனுஷர்களாய், தேவனுக்கு பிரியமுள்ள மனுஷர்களாய் நீங்க இருக்கணும். இப்போ மோசே எப்படிப்பட்டவன் அடுத்த ஸ்டெப் நீங்க பார்க்க போனீங்கன்னா, என்னாகமத்தினுடைய புஸ்தகம் 12வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. நான் அவனுடன் மறைபொருளாக அல்ல, முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன். அவன் யாவின் சாயலை காண்கிறான். இப்படி இருக்க நீங்கள் என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு பயம் இல்லாமல் போனதென்ன என்றார். ஏங்க மோசே எப்படிப்பட்டவன்னு தேவன் சொல்றார் பாருங்க. தேவனை முகமுகமாய் தரிசித்தவன். ஏன்னா யாத்திரையாகமம் 33:20 என்ன சொல்லுது? நீ என் முகத்தை காண மாட்டாய், ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்க கூடாது என்றார். யோசிக்கிறீங்களா? இவ்வளவு பெரிய வார்த்தையை வைத்திருக்கிற தேவனை மோசே கண்டான். எனக்கு தெரிஞ்சு 3 பேர் தான் பார்த்தாங்க. நான் வேதத்தை நல்லா ஆராய்ச்சி பண்ணி பார்ப்பேன். ஒரு காரியத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் உள்ளே போய் பார்ப்பேன். என்ன அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு ஏசா பார்த்தான், ஏசையா பார்த்தான். தெரியுமா உங்களுக்கு? 2வது யாக்கோபு பார்த்தான்.
ஏசியான்னு சொன்னோன்னு பார்க்குறாங்க. ஏசா பார்த்தானா? 6:1 வாசிங்க. ஏசியா 6:1 சீக்கிரம். உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. ஏசியா பார்த்துட்டான். ஆதியாகமத்தினுடைய புஸ்தகம் 32வது அதிகாரம் 30வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது யாக்கோபு, நான் தேவனை முகமுகமாய் கண்டேன், உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி ஆமென். அந்த ஸ்தலத்துக்கு பெனியேல் என்று பெயரிட்டார். இப்ப வேதாகமத்திலே 3 பேர் தான் பார்த்தாங்க. அதிலும் விசேஷமாய் பார்த்தது மோசே. தத்துருவமா பார்த்தது மோசே. நீ இன்னைக்கு வரைக்கும் தேவனை பார்த்தது உண்டான்னு கேட்டா இல்லை. நீ ஆராதிக்கிற கடவுளை உனக்கு தெரியவே தெரியாது. அவர் எப்படி இருப்பான்னு கூட தெரியாது. பிரிசியாசுவா. ஆனால் பார்த்து ரசித்து ருசித்து வாழ்ந்தவனுக்கு கொடுத்த தண்டனை அப்போ உனக்கு எப்படி கிடைக்கும்னு தான் நீ யோசிக்கணும். நமக்கு உண்மையிலேயே தேவனை குறிச்சுள்ள அறிவு நம்மகிட்ட இல்லை. இல்லை. தேவனை எப்போவுமே நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, அவர் அன்புள்ளவர், அவர் இரக்கமுள்ளவர். இந்த பெந்தகோஸ்தக்காரமர் பைபிள் தெரியாமல் கற்றுக் கொடுத்துட்டானுங்க. இயேசு கிறிஸ்து ரட்சிக்கிறார், இயேசு கிறிஸ்து விடுவிக்கிறார், இயேசு கிறிஸ்து பாதுகாக்கிறார், இயேசு கிறிஸ்து நடத்துகிறார், இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிக்கிறார். அட பிசாசு பிடிச்சனே, இயேசு கிறிஸ்து உன்னை சிட்சிப்பார்னு எவனாவது சொல்லி கொடுக்குறானா? இல்லை. அப்போ எப்படி அவருடைய கோபத்தை இன்னைக்கு விசுவாசிகள் அறிவாங்க? எருசலேம் தேவாலயத்தில் போனார். அங்கே விற்கிறவர்களையும் வாங்குகிறவர்களையும் பார்த்து, நீங்கள் இங்கே விற்காதீர்கள், இங்கு வாங்காதீர்கள் என்று ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை. சவுக்கெடுத்தார், அடித்து துரத்தினார். இது என் வீடு, எல்லா ஜனத்திற்கும் இது ஜெப வீடு, இதை கள்ளர் குகை ஆக்காதீர்கள் என்று சொல்லி அடித்தாரே தவிர இங்க விற்காதேன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லல. நீங்க வேதத்தை வேணா வாசித்து பாருங்க. சொல்லல. அடிக்கிற நேரம் தான் சொன்னார், அடிக்கிறதுக்கு முன்னாடி சொல்லவே இல்லை. அடிபட்டு ஓடுறவன்கிட்ட தான் சொன்னாரே தவிர சும்மா இருந்து வித்துட்டு இருந்தவன்ட்ட போய், தம்பி இங்க விற்காத, இது ஆலயம், இதை பரிசுத்த குறைச்சல் ஆக்கூடான்னு சொன்னாரா? என் தேவன் வித்தியாசமானவர், இதைத்தான் நீ புரியணும். அதனால தான் நீ தப்பு பண்ணுற வரைக்கும் சும்மா இருப்பார். தப்பு பண்ண தொடங்கிட்டேன்னா உன்னை பெண்டை கலத்திடுவார். முதல்ல உன்னுடைய சமாதானத்தை தூக்கிடுவார். ரெண்டாவது, பிரச்சனையினுடைய ஊடாய் சத்ருவம் வீட்டுக்கு அனுப்பிடுவார். இதுதான் உண்மை. நீ நல்லா தான் இருப்ப, பிசாசு வீட்டுக்குள்ளே வந்து உட்காந்துருப்பான். அவன் வேலையை செய்ய ஆரம்பிப்பான். ஏன்? நீ அவருடைய பிள்ளையா இல்லையே. அல்லேலூயா. அப்ப தேவனுடைய சமூகத்தில் அவரை பார்த்து அவருடைய சித்தத்தின்படி இன்னைக்கு அவரை பார்க்க அவர் வார்த்தையை உனக்கு கொடுத்திருக்கிறார். அவர் வார்த்தையா இருக்கிறார். அந்த வார்த்தையை உனக்கு கொடுத்திருக்கிறார். வார்த்தையை கேட்கிற நீ, வார்த்தையை பார்க்கிற நீ, வார்த்தையின் சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து நடக்கணும். நடக்க மாட்டேங்கிறியே. வார்த்தை உன்ட்ட என்னெல்லாமோ சொல்லுது, அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறியான்னு கேட்டால் இல்லை. ஏன்? உனக்கு இருக்கிற ஆணவமும், உனக்கு இருக்கிற அதிகாரமும், உனக்கு இருக்கிற பணத்திமரும், உனக்கு இருக்கிற ஆஸ்திக்கு அந்தஸ்துக்கும் செழிப்பும் இங்கே தான் கையை வச்சு விட்டுருவார். பிரைசியாசுவா. அதனால தான் சொல்கிறேன், வார்த்தை கேட்டால் வார்த்தை ஒன்றை புடமிடணும். வருகிற வார்த்தை ஒன்றை புடமிட்டுச்சுன்னா உண்மை சொல்கிறேன், நீ தப்பிட்டேன்னு அர்த்தம். உனக்கு சக்ஸஸ். வருகிற ஆபத்திலிருந்து, வருகிற பிரச்சனையிலிருந்து, வருகிற போராட்டத்திலிருந்து தப்பிக்க போகிற. எப்போ? வார்த்தையாகிய தேவனை நீ பார்க்கிற போது, வார்த்தையாகிய தேவனுக்கு நீ கீழ்ப்படுகிற போது. அல்லேலூயா. அடுத்த ஒரு காரியத்தை சொல்றார் பாருங்க. என்னாகமத்தினுடைய புஸ்தகம் 11வது அதிகாரம் 24, 25 வாசிங்க. அப்பொழுது மோசே புறப்பட்டு யாவுடைய வார்த்தையை ஜனங்களுக்கு சொல்லி, ஜனங்கள் மூப்பர்கள் 70 பேரை கூட்டி கூடாரத்தை சுற்றிலும் அவர்களை நிறுத்தினான். யா மேகத்தில் இறங்கி அவனுடனே பேசி அவன் மேலிருந்த ஆவியை மூப்பராகி அந்த 70 பேர் மேலும் வைத்தார். அந்த ஆவி அவர்கள் மேல் வந்து தங்கின மாத்திரத்தில் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள், சொல்லி பின்பு ஓய்ந்தார்கள். பாருங்க இங்க என்ன நடக்குது அப்படின்னா, எனக்கு உண்மையில இது ஒரு அதிசயமான ஒரு சம்பவம். மோசேயை கொண்டு என்னெல்லாம் செய்யறாரு என் தேவன். மோசே இப்போ ஒரு 70 பேரை செலக்ட் பண்றான். 70 பேருக்கு என்ன நடக்குது அப்படின்னா,
தன்னிடத்தில் இருக்கிற ஆவி அவங்கள்ட்ட போகுது. இப்போ மோசே யாரு சொல்லுங்க தெரியுமா உங்களுக்கு? ஒரு தீர்க்கதரிசி. நல்லா புரிஞ்சுடுங்க. நீங்கள் அந்த சம்பவத்தை வாசித்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். மோசே ஒரு தீர்க்கதரிசி. இப்போ மோசேட்ட இருந்த ஆவி 70 பேர்கிட்ட போன உடனே 70 பேரும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டாங்க. அவன்கிட்ட இருந்த ஆவியை பெற்றுக்கொண்டாங்க. இல்லை ஒருத்தன் என்ன செய்வான் தெரியுமா? கூட்டத்தோட கூட போக மாட்டான். ரெண்டு பேர் போக மாட்டான். 2 பேரும் அங்கேயே உட்கார்ந்துருப்பானுங்க. மீதி உள்ள 68 பேரும் போயிடுவானுங்க. இவரை 2 பேர் இருந்து என்ன பண்ணுவாரு தெரியுமா? தீர்க்க தரிசனம் சொல்லுவான். யோசுவாவுக்கு கோவம் வந்துடும். சம்பவத்தை நீங்கள் சரியாக படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். யோசுவா மோசேட்ட போய் சொல்லுவான், ஐயா 2 பேர் கள்ள பயில தீர்க்க தரிசனம் சொல்கிறானுங்க, நீராக தீர்க்கதரிசி, அவரும் 2 பேர் சொல்கிறானுங்க, இவனை 2 பேரையும் விடக்கூடாது, அனுமதிக்கக்கூடாது. மோசே சொல்லுவார், இது போல் எல்லாரும் இருந்தால் எனக்கு நல்லதுப்பா. என்னுடைய ஆவி எல்லாரிடத்திலும் கடந்து போய் எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்வார்களே, ஆனால் அது எனக்கு நல்லது. நான் நினைக்கிறேன் என்னிட்ட இருக்கிற ஆவி எல்லாரிடத்திலும் கடந்து போய் எல்லாரும் எச்சரிப்பின் சத்தம் கொடுப்பார்களே, ஆனால் எல்லாரும் வேத வார்த்தைக்கு கீழ்ப்படிவார்களே, ஆனால் எல்லாரும் வேத வார்த்தைக்கு பயப்படுவார்களே, ஆனால் எல்லாரும் எச்சரிப்பின் சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து பரலோகத்தின் தேவனை நோக்கி பார்த்து அவருடைய ராஜ்யத்திற்கு புறப்பட்டு போவதற்கு பாக்கியம் உள்ளவர்களாய் தன்னை மாற்றுவார்களே, ஆனால் எவ்வளவு சாக்கியம், எவ்வளவு பாக்கியம். பிரைஸ் யேசுவா, அல்லேலூயா. ஏன்னா எங்கிட்ட இருக்கிற ஆவி எனக்கு அதான் சொல்லி தருது. நான் எப்படியாவது அங்கே போகணும், நான் எங்கேருந்து வந்தேனோ அங்கே போகணும் அப்படின்னு எனக்கு கற்றுக் கொடுக்குது. நான் அதுக்காக தான் இவ்வளோ கண்டிஷனாக இருக்கேன். உங்களை திட்டுறது எல்லாம் இதுக்கு தான். உங்களை திட்டுனா எனக்கு வருமானம் வராது. உண்மை தானே? 5 ரூபா கொடுக்கணும்னு நினைக்கிறவன் 2 ரூபா தான் கொடுப்பான். இப்படி தான் எனக்கு எல்லா ஊழியக்காரனும் சொல்லி தந்தான். எங்கள் வீட்டம்மாட்டே போய் அதான் சொல்லி கொடுத்தான். வாயில் வாஸ்து சரியில்லை உன மாப்பிள்ளைக்கு, கொஞ்சம் நல்லதாக விசுவாசிகள்கிட்ட பேச சொல்லு, அப்போ தானே காணிக்க கிடைக்கும். பிள்ளைகளை படிக்க வைக்கிற ஸ்கூலில் சேர்க்கறதுக்கே பணம் இல்லை, உன் மாப்பிள்ளை என்ன போட்டுன்னு இருக்கான். இப்படி தான் சொல்லி கொடுத்தானுங்க. எனக்கு அப்படி தான் இருக்குது. என்ன பண்ணுறது? தேவன் என்னை அதுக்கு தானே அழைச்சிருக்கிறாரு. கலக வீட்டார் கேட்டாலும் சரி, கேட்காமல் போனாலும் சரி, நான் கலகக்காரன் ஆகாதபடி சத்தியத்தை சத்தியத்தின்படி சொல்ல வேண்டும் என்பதற்காகவே என்னை அழைத்தார். இம்மட்டும் பாதுகாக்கிறார். ஜீவனுள்ள நாளெல்லாம் அவருடைய சித்தத்தின்படி அவர் என்னை பாதுகாக்க வேண்டும். பிரிசியாசுவா, எனக்கு சொந்தக்காரங்களே என்கிட்ட சொல்லுவாங்க, இப்படி எல்லாம் பேசாது. என் பிள்ளையே என்கிட்ட சொல்லுவோம். ஆனால் என்ன அழைச்ச விதம் இது. அவர் எதற்காக அழைத்தாரோ அதை நான் செய்யாமல் மறுதளிப்பேன், ஆனால் நான் அவருடைய ராஜ்யத்தை இழந்து விடுவேன். அதான் உங்கள்கிட்ட அடிக்கடி சொல்லுவேன்ல, நான் நல்லவனான்னு கேட்டால் இல்லை, நான் பாவியிலும் பெரும்பாவி. ஆனால் என்னை ஏதோ ஒரு விஷயத்தில் அவருக்கு நல்லா பிடிக்கும், ஒரு விஷயத்தில் பிடிக்கும். அந்த விஷயத்திற்காக அவர் என்னை நடத்துகிறார், அவர் என்னை பாதுகாக்கிறார், அவர் என்னை சிட்சித்து போதித்து வழி நடத்தி கொண்டிருக்கிறார். ஏன்னா அவருக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை மட்டும் ஏதோ அவருக்கு உண்மையாக இருக்கிறேன். அது எந்த விஷயம்னு எனக்கு தெரியாது, ஆனால் அந்த விஷயத்தை நான் உண்மையாக செய்கிறேன்னு அவர் நம்புகிறாரு. இதுதான் உங்கள்கிட்ட அவர் விரும்புகிறது. மோசே தன்னிடத்தில் இருந்த ஆவியை 70 பேருக்கு கொடுத்தான். நான் உன்னிட்ட ஒரே ஒன்று கேட்குறேன், உன்னிட்ட இருக்கிற ஆவியை உன் பிள்ளைகிட்ட கொடுத்து பாரு பார்ப்போம். உன் பிள்ளை எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசித்து பாரு. பொறுக்கியா தெண்டியா ஒன்ன மாதிரி அதுவும் இல்லாதையெல்லாம் யோசிச்சு அதுவும் பிசாசு பிடிச்சதா நிற்கும். ஆமாவா இல்லையா? இல்லையா? அதனால தான் ஒரு நாளும் பிள்ளை என்ன போல வாழணும்னு யாரும் சொல்ல மாட்டோம். பிள்ளை நீ அவனை போல வாழணும்னா, அவனை போல படிக்கணும்னா, அவனை போல செய்யணும்னா, ஆனால் என்ன போல படின்னு யாராவது சொல்லி கொடுப்பியா? என்ன போல வாழுன்னு சொல்லி கொடுப்பியா? என்னுடைய கிரியை உன்கிட்ட வரணும்னு சொல்லுவியா? ஏன்னா நீ செஞ்ச கிரியெல்லாம் உனக்கு தானே தெரியும். மோசே சொல்றான், என்கிட்ட இருக்கிற ஆவி 70 பேர்கிட்ட எல்லாரிடத்துல கடந்து போகணும், எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லணும். எப்படி? அல்லேலூயா. யாவுடைய சமூகத்தில் கடந்து வந்திருக்கிற யாவுடைய பிள்ளைகளே, என் யாசுவா இதை செய்தார். யோவான் சுவிசேஷம் 20வது அதிகாரம் 22வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களே, ஆனால் யாசுவா தம்முடைய சீசர்களுக்கு ஊதினார். அவர்களுக்குள்ள ஊதின போது ஆவி அவளுக்குள்ள போயிடுச்சு. நான் சொல்றது புரியுதா? பரிசுத்தாவி போச்சா இல்லையா? ஊழியத்துக்கு அனுப்புன நேரம் ஊதின உடனே போச்சா இல்லையா? இங்க ஊதினா பரிசுத்தாவி போச்சு, அங்க ஊதினா ஜீவாத்மா போச்சு. அவர் ஊதுற விதம் தான் வேற, ஆனா ஊதத்தான் செய்வார். அன்னைக்கு மண்ணுக்குள்ள ஊதினார், ஜீவாத்மா வந்தது. இன்னைக்கு மனுஷனுக்குள்ள ஊதினார், பரிசுத்தாவி போச்சு.
உனக்குள்ள ஊதுனாரா இல்லையா தெரியலையே. எனக்குள்ள ஊதுனாரா இல்லையான்னு தெரியல. அதனால தான் பரிசுத்த ஆவி வராமல் இருக்கு. பிரைஸ் யாசுவா. அவர் ஊதும்படியாய் உன்னை அடக்கி ஒடுக்கி அவருடைய சமூகத்தில் நீ என்ன செய்யணும்? உன்னை கொடுக்கணும். கொடுக்குறியா? அல்லேலூயா. சங்கீதத்தினுடைய புஸ்தகம் 104வது அதிகாரம் 30வது வசனத்தை வாசிங்க. அவர் ஊதுனா என்ன நடக்கும்? நீர் உம்முடைய ஆவியை அனுப்பும்போது, நீர் உன்னுடைய ஆவியை அனுப்பும்போது அவைகள் சிருஷ்டிக்கப்படும். ஆமென். நீர் பூமியின் ரூபத்தையும் புதிதாக்குகிறீர். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. அப்ப அவர் உன்னிட்ட ஊதுனா, ஆவி உன்னிட்ட வந்துச்சுன்னா உனக்கு சிருஷ்டிப்பு புதுசா இருக்கணும். அதனால தான் நீங்களாம் ஆவியை பெறாம இருக்கிறீங்க. இதுதான் உண்மை. இந்த பெந்தகோஸ்தக்காரன் கொடுக்குற ஆவியெல்லாம் பெறாத, தேவன் கொடுக்குற ஆவியை பெறணும். அது அந்நிய பாஷை பேசுன்னு சொல்லும், அது தீர்க்க தரிசனம் சொல்லுன்னு சொல்லும், அது வியாக்கியானம் சொல்லுன்னு சொல்லும், அது அற்புத அடையாளம் செய்துன்னு சொல்லும். இதெல்லாம் வேற, எனக்கு தெரியாது. அது பைபிள் படி இல்லை. ஏன்னா பைபிளில் ஒன்று சொல்லுது, இதெல்லாம் அழிந்து போகிறது, ஒளிந்து போகிறது. ஆனால் பரிசுத்தாவி வந்தால் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் உனக்குள்ளே பிரசங்கிக்கும். நீ பாவியா இல்லையான்னு உனக்கு சொல்லும். உன்னுடைய மீறுதல்களை, உன்னுடைய அக்கிரமங்களை உனக்கு எடுத்து சொல்லும். உன்னை மனந்திரும்ப பண்ணும். இந்த ஆவி வந்திருக்கா? இல்லையே, நம்மகிட்ட இந்த ஆவி வரல. அவர் இன்னும் ஊதலையே. நம்மகிட்ட பிடிச்சு வச்சு என்ன சொல்லணும்? கை கால் அசையாமல் நில்லு, நீ வான் திமிரெல்லாம் இங்கே கட்டாத, நான் உன்னை ஊத போகிறேன். அப்போ நீ என்ன செய்யணும்? ஆண்டவரே ஊதும் ஆண்டவரேன்னு ஒப்பு கொடு. நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? நான் யார் தெரியுமா அப்படின்னா அவர் உனக்கு ஊத மாட்டார். நீ ஒன்றே இல்லைவா காட்டிட்டு இருக்கிற. இதுதான் உண்மை. ஒன்று அடக்கணும். இங்கே தேவ சமூகத்தில் நீ ஒன்றுமில்லை என்ற அறிவு உனக்கு தேவை. என்னால் ஒன்று முடியாது என்கின்ற அறிவு தேவை. எனக்கு எந்த பலனும் இல்லை என்கின்ற அறிவு வேண்டும். என்னை எடுத்து அவர் உபயோகப்படுத்த வேண்டும். அவர் என்னை ஆளுகை செய்தால் அவர் என்னை எடுத்து உபயோகப்படுத்த வேண்டும். ஒன்று சொல்கிறேன், கேட்டுடுங்க தயவு செய்து. உங்களுக்கு ஜெபம் நீ பண்ணாத, நீ பிசாசு படித்தவன், நீ ஜெபம் பண்ணாத. உன்னை ஜெபம் பண்ண வைக்கணும். உன் வாயின் வார்த்தை தேவனுடைய ஆவியானவராக இருக்கணும். முடியுமா? நீ உபவாசிக்க கூடாது, உன்னை அவர் உபவாசிக்க வைக்கணும். நான் சொல்றதை நல்லா கேட்டுக்கோ. வேதம் நீ வாசிக்காத, உன்னை வேதத்தை வாசிக்க அவர் வைத்தால் அவர் உனக்கு வேதத்தின் ஆழத்தை கற்றுக் கொடுப்பார். ஏன்னா அவர் தானே ஆக்கியோன். வேதம் எழுதினவர் அவர் அல்லவா? அப்ப அவர் உனக்குள் வந்தால் மட்டும்தான் வேதத்தினுடைய ஆழத்தை உனக்கு கற்றுக் கொடுக்க முடியும். நீ என்ன சொல்ற தெரியுமா? நான் படிக்கிறேன், உனக்கு என்ன புரியுது? பிரைஸ் யாசுவா. அதான் சொல்றேன், நீ ஜெபம் பண்ணாத, பரிசுத்த ஆவியானவர் உன் வாயோடு கூட இருந்து ஜெபிக்கணும். நீ உபவாசிக்காத, ஆவியானவர் உன்னோடு கூட இருந்து உன்னை உபவாசிக்க வைத்தால் நீ சத்துருடைய வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வாய். இல்லைன்னா உபவாசத்திலேயே சத்ரு ஒன்றை வஞ்சிப்பான். நான் சொல்றதை நல்லா கேட்டுக்கிடுங்க. நீங்க உங்க மாம்சத்தில் போராடிட்டு இருக்கிறீங்க. தேவ ஆவியை பிடித்து தேவ ஆவியோடு கூட சத்ருவிடத்தில் போராடணும். ஆவிக்கு ஆவி யுத்தம் இருக்கணும், மாம்சத்துக்கு மாம்ச யுத்தம் இருக்கணும், சிந்தனைக்கு சிந்தனை யுத்தம் இருக்கணும். முடியுமா? நம்ம அங்கே இல்லையே. நம்ம எல்லாத்தையும் இந்த ஜடத்தில் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஜெபம் வாய் பண்ணுது, இருதயம் வேற ஏதோ சிந்திக்குது. ஆமாவா இல்லையா? நான் சொல்கிறது சரிதானே? வாய் ஜெபம் பண்ணுது, இருதயம் சிந்திக்குது. அப்போ உன்கிட்ட ஆவி இல்லை, பரிசுத்த ஆவியானவர் இல்லை. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, பரிசுத்த ஆவியில் நீ ஜெபம் பண்ணினால் உன்னுடைய ஆவி ஆத்ம சரீரம் முழுவதும் பரிசுத்த ஆவிக்குள் அடங்கி இருக்கிற போது தீய சிந்தனைகள் வராது. அவர் உன் வாயோடு கூட இருந்து பேசுவார், அவர் உன் வாயோடு கூட இருந்து ஜெபிப்பார். பிரைஸ் யாசுவா. இந்த அனுபவம் நம்மகிட்ட வரலையே. நாம் இந்த அனுபவத்திற்குள்ளே கடந்து போகணும். இறுதியாக வாசிங்க யாத்திராமத்துடைய புஸ்தகம் 40வது அதிகாரம் 28லேருந்து 34 வரைக்கும் வாசித்தீங்கன்னா, பின்பு யாம் மோசேக்கு கற்பித்தபடியே வாசஸ்தலத்தின் தொங்குதிரை தூக்கி வைத்து தகன பலிபீடத்தை ஆசரிப்பு கூடாரமான வாசஸ்தலத்தின் வாசலுக்கு முன்பாக வைத்து அதன் மேல் சர்வாங்க தகன பலியையும் போஜன பலியையும் செலுத்தினான். அவன் ஆசரிப்பு கூடாரத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே தொட்டியை வைத்து கழுவுகிறதற்கு அதிலே தண்ணீர் வார்த்தான். அவ்விடத்திலே மோசேயும் ஆரோனும் அவன் குமாரனும் தங்கள் கைகளையும் கால்களையும் கழுவினார்கள். மோசேக்கு கற்பித்தபடியே அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே பிரவேசிக்கிற போது பலிபீட தண்டிகள் சேருகிற போதும் அவர்கள் கழுவி கொள்வார்கள். நல்ல கேளுங்க, இங்க ஒரு காரியத்தை சொல்றாரு. என்ன அப்படின்னா,
மோசே ஆசாரிப்பு கூடாரத்தினுடைய வேலைகளை எல்லாம் சரியாக செய்து முடித்தான். ஆனால் ஆசாரிப்பு கூடத்துக்கு எப்படி போகணும்னு சொல்லியிருக்கேன், எனக்கு இப்போ நேரம் இல்லை. ஆனாலும் ஒரு வார்த்தை சொல்கிறேன். போகணுன்னா முதல்ல நீ குளிக்கணும், போகணுன்னா கை கால் கழுவணும். ஆனால் நீ உண்மையிலே வேதத்தை எடுக்கிற நேரம் இதெல்லாம் செய்கிறியான்னு கேட்டால் இல்லை, அது இருக்கட்டும். ஆனால் இங்கே மோசே ஆசாரிப்பு கூடாரத்தினுடைய வேலையை பணிமுட்டுகளை செய்து முடிக்க தேவன் அவருக்கு 5 பேரை வைத்திருந்தார். மோசே தனி மனிதனாக ஊழியம் செய்யல. மோசேக்காக தேவன் 5 பேரை வச்சிருக்கிறார். 5 காரியங்களை செய்ய ஊழியத்தில் இருக்கிறியா 5 பேரு? நம்ம இல்லை. இங்கே தான் சிக்கல். முதல்ல இது புரியணும். என்ன அப்படின்னா, வேதத்தை திறந்து வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். யாத்ராமத்துடைய புஸ்தகம் 15வது அதிகாரம் 20வது வசனத்தில் சபையை உற்சாகப்படுத்துவதற்காக மீரியாமை வைத்திருந்தார். நல்ல கேளுங்க. சபையை உற்சாகப்படுத்த மோசேயினுடைய ஸ்தானத்தில் மீரியாமை வைத்திருந்தார். 2வது காரியம், யாத்ராமத்துடைய புஸ்தகம் 7வது அதிகாரம் 1வது வசனத்தில் உடன் ஊழியத்தை செய்ய ஆரோனை வைத்திருந்தார். 3வது காரியம், யாத்ராமத்துடைய புஸ்தகம் 17வது அதிகாரம் 10 to 12 வரைக்கும் மோசேயினுடைய கரத்தை தாங்க ஊர் என்பவன் இருக்கிறான். பிரைஸ் யேசுவா. 4வதாக யாத்ராமத்துடைய புஸ்தகம் 17வது அதிகாரம் 13வது வசனத்தின்படி சொன்னதை செய்ய யோசுவா இருக்கிறான். எப்படி? 5வது நபர் யார் தெரியுமா? எதுக்கு தெரியுமா? யாத்ராமத்துடைய புஸ்தகம் 36வது அதிகாரம் 1வது வசனம் என்ன சொல்லுது? மோசே நினைத்ததை செய்ய 2 பேர். வாசிங்களே, நீ கடைசி வசனத்தையாவது வாசிங்க பாப்போம். அப்பொழுது பரிசுத்த ஸ்தலத்தை திருப்பணிகளுக்கு அடித்த சகல வேலைகளையும் கற்பித்தபடியெல்லாம் பெசலேயேலும் அகோலியாபும் செய்ய அறியும்படிக்கு யாவால் ஞானமும் புத்தியும் பெற்ற விவேக இருதயமுள்ள மற்ற அனைவரும் செய்ய தொடங்கினார்கள். பார்த்தீங்களா? 5 பார்ட்டுக்கு 6 பேர் இருக்கிறாங்க. மோசே நிற்கிறதுக்கு இதுதான் பெரிய காரணம். ஜெபம் பண்ணும்போது கையை தூக்கி ஜெபிக்கிறதுக்காக, கையை தாங்கி பிடிக்கிறதுக்கு ஆளு நீ இருக்கிற. நீ எதுக்கு இருக்கிற? உனக்கு என்ன ஊழியம் சொல்லு. பிரைஸ் யேசுவா. ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. உனக்கு என்ன ஊழியம் சொல்லு. இந்த 5 வகையான ஊழியத்தில் உனக்கு என்ன ஊழியம் கேட்டா சொல்லுவேன். நான் மேய்ப்பராக போக போகிறேன், நான் சுவிசேஷகனாக போக போகிறேன், நான் போதகனாக போக போகிறேன், நான் அப்போஸ்தலனாக போக போகிறேன். எனக்கு இது வேத சத்தியம் ஆசாரிப்பு கூடாரத்திலிருந்து புறப்பட்டு வரணும். ஆசாரியனுக்காக கடந்து வர வேண்டிய சத்தியம் எனக்கு வேணும். பழைய ஏற்பாட்டில் இருந்த ஆசாரியத்துவம் புதிய ஏற்பாட்டில் இருக்கான்னு கேட்டால் இருக்கு. ஆனால் உன் கண்களுக்கு புரியல. இன்னும் ஆசாரியத்துவ ஊழியம் இன்னும் இருக்கு. முதல்ல பிரதான ஆசாரியன் யோசுவா, அவர் இன்னும் ஆசாரியனாகவே இருக்கிறார். ஏன் அந்த ஆசார ஊழியத்தை இன்னைக்கு இருக்கிற பெந்தகோஸ்தக்காரங்க விரும்புறதில்லை? இன்னைக்கு இருக்கிற விசுவாசிகள் விரும்புகிறதில்லை. ஆசார ஊழியம் கஷ்டம். ரொம்ப உண்மையா இருக்கணும், சரியா இருக்கணும். இல்லைன்னா ஆசாரியனே தீத்திரும். ஏன்னா அவங்காலேயே சங்கிலி கட்டணும். உங்களுக்கு புரியாது. ஆசாரியன் காலில் சங்கிலி கட்டப்படும். ஆசாரியன் பலிப்பீடத்திற்குள் கடந்து போக வேண்டுமானால் சங்கிலியோடு கூட கடந்து போக வேண்டும். அவன் பரிசுத்த ஸ்தலத்திற்கு போவானே ஆனால் மகா பரிசுத்த ஸ்தலத்தை எட்டி பார்க்கிற போது அவனிடத்தில் பாவம் இல்லாமல் இருந்தால் மட்டுமே அவன் மறுபடி சங்கிலியோடு திரும்பி வருவான். இல்லையானால் அவன் காலில் இருக்கிற சங்கிலி உணர்ச்சியற்றதாய் கிடக்கும் போது அதை இழுக்கிற போது அவன் பிணமாய் வெளியில் வருவான். ஆசாரிய ஊழியம் அப்படிப்பட்ட ஊழியம். நான் அந்த ஆசாரிய ஊழியத்தை விரும்புறதுக்கு காரணம் உங்களுக்கெல்லாம் புரியாது. சத்தியத்தை சத்தியத்தின்படி சொல்லணும், சத்தியவானா இருக்கணும். பிரைஸ் யேசுவா. அல்லேலூயா. நான் மறுபடியும் சொல்றேன், நான் பரிசுத்தவான் இல்லை, நான் பாவியிலும் பெரும்பாவி. ஆனால் தேவன் என்னை ஆசாரியத்துவ ஊழியத்தினுடைய ஊடாய் நடத்தி கொண்டிருக்கிறார். அப்ப அந்த ஊழியத்தில் நிச்சயமான விடுதலை உண்டு. அந்த விடுதலைக்குள்ளாக நீங்க போறீங்களா? சரி இருக்கட்டும். இப்ப இவ்வளவு பெரிய மோசே இப்ப ஏன் கானானுக்குள்ள போகல? எனக்கு இதுதான் வேணும். மோசே எப்படிப்பட்டவன்? எவ்வளவு பெரிய பரிசுத்தவான், எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி. ஏன்னா வந்த தீர்க்கதரிசிகளில் எல்லாம் இவனை போல் ஒருவனும் இல்லை. இஸ்ரவேலர்களுக்கு அனுப்பப்பட்ட தீர்க்கதரிசிகளில்
இவனை போல் ஒருவனும் இல்லை. அப்படிப்பட்ட தீர்க்கதரிசி கானானுக்குள் பிரவேசிக்கல. என்ன அப்படின்னா, நான் வேதத்தை வாசிக்கிற போது என்னாகமத்தினுடைய புஸ்தகம் 20வது அதிகாரம் 8 to 12 வரைக்கும் வாசிக்கிற போது அவனிடத்தில் ஒரு குறை காண்கிறார் என் தேவன். நீ கோலை எடுத்து நீ உன் சகோதரனாய் ஆரோனும் சபையாரை கூடி வர செய்து அவர் கண்களுக்கு முன்னே கண்மலையை பார்த்து பேசுங்கள். நல்லா புரிஞ்சுடுங்க, என்ன சொன்னார்? நீயும் ஆரோனும் சேர்ந்து கோலை எடுத்துக்கொண்டு போய் கண்மலையை பார்த்து பேசுங்கள். அப்பொழுது தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும். இப்படி நீ அவர்களுக்கு கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணி சபையாருக்கும் அவர்கள் மிருக ஜீவன்களும் குடிக்க கொடுப்பாய் என்றார். அப்பொழுது மோசே தனக்கு கட்டளையிட்டபடியே யாவுடைய சந்நிதியிருந்த கோலை எடுத்தான். மோசேயும் ஆரோனும் சபையாரும் கண்மலைக்கு முன்பாக கூடி வர செய்தார்கள். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, கலகக்காரரே கேளுங்கள், உங்களுக்கு இந்த கண்மலையிலிருந்து நாங்கள் தண்ணீர் புறப்பட பண்ணுவோம் என்று சொல்லி தன் கையை ஓங்கி கண்மலையை தன் கோலினால் 2 தரம் அடித்தான். உடனே தண்ணீர் ஏராளமாய் புறப்பட்டது. வேத பகுதியில் தேவன் சொல்றார், உனக்கு ஆலோசனைக்கு இப்ப யார் வேணும்? ஆரோன் வேணும். இங்க ஆரோன் அவன் எதுவுமே கேட்கல. தன்னுடைய மனவிருப்பத்தின்படி பேச சொன்ன வார்த்தையை மறந்து கோலால் கண்மலையை 2 முறை அடிக்கிறான். விசுவாசம் என்னாச்சு? எவ்வளவு பெரிய மனுஷன்! சொற்ப மதியினம் பற்றி கொண்டது நிமித்தமாய் தேவ சமூகத்தை விட்டு தூரம் போகிறான். உங்களுக்கு தானே தெரியும் சொற்ப மதியினம். மோசே இடத்தில் சொற்ப மதியினம் ஒட்டி கொண்டது. மோசே இடத்தில் தேவன் சொன்ன காரியம், ஆரோனை கூட்டி கொண்டு போ, கோலை கொண்டு போ, மலையை பார்த்து பேசு, தண்ணீர் புறப்பட்டு வரும், அதை இஸ்ரவேல் ஜனங்களும் அவருடைய மிருக ஜீவன்களும் குடிக்க வேண்டும். மறந்தான். சொற்ப மதியினம் வந்தது. இப்ப இவன்கிட்ட விசுவாசம் தகர்ந்து போய் அவிசுவாசம் உள்ள வருகிறது. நாம நினைக்கிறோம் கொஞ்சம் தானே மறந்தேன். மறந்தது அவிசுவாசம். மறதியை கொண்டு வந்தது உன்னிடத்தில் வேற ஏதோ ஒரு சிந்தனை. மறதியை கொண்டு வந்தது உன்னிடத்தில் பிசாசின் ஆவி. மறதியை கொண்டு வந்தது உன்னுடைய வேறொரு தேவை. மறதியை கொண்டு வந்து வேறொரு லட்சியம். நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால தான் தேவனுடைய சித்தம் உனக்கு மறக்குது. உன்னை எதுக்கு அழைச்சார்? நீ எதுக்கு இந்த சபைக்கு வந்த சொல்லு? காய்ச்சல் தீர, பிசாசு போவ, அப்படி தானே? இல்லை, அதை மாற்றி எதுக்காக நீ வாழணும்னு சொல்லி உன்னை அழைச்சார். உன்னை அற்புதத்தின் ஊடாகத்தான் அழைச்சார், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் அதுக்கப்புறம் உனக்கு ஒரு சத்தியத்தை சொல்லியிருக்க. அந்த சத்தியம் என்ன? அந்த சத்தியத்துக்கு பிறகு இன்னொரு வெளிப்பாட்டை கொடுத்துருப்பாரு. அந்த வெளிப்பாடு என்ன? இந்த 3 காரியம் தெரியணும். ஒன்று, அற்புதத்தின் மூலமாய் தன்வசப்படுத்துவார். அவர் வந்தவர்களுக்கு சத்தியத்தை சொல்லுவார். நீ என்ன செய்யணும்னு சொல்லி கொடுப்பார். சொல்லி கொடுத்த பிறகு அவன் அந்த சத்தியத்தினுடைய ஊடாய் என்ன அறியணுமோ அதை சொல்லி கொடுப்பார். அதான் வெளிப்பாடு. அற்புதம், சத்தியம், வெளிப்பாடு 3 இழுப்பினுடைய ஊடாகத்தான் ஒருவனை உள்ளே கொண்டு வந்து அவனை நடத்துவார். ஒன்றை எதுக்கு அழைச்சார் சொல்லு? தெரியல அப்படின்னா நீ வேஸ்ட். அதனால தான் சொல்றார், அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதிப்படுத்தாத ஒருவனும் தேவ சமூகத்தில் நிற்க முடியாது. இப்போ இங்க இவனுக்கு அவிசுவாசம் வந்துருச்சு. ஒரு நாள் ஒருத்தன் யாசுவா இடத்துல போய் சொல்லுவான், ஆண்டவரே, லூக்கா 21வது அதிகாரம் 31-32 நினைக்கிறேன். பின்னுயா சீமோனே சீமோனே, இதோ கோதுமை சுளைகளை புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறது உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானும் ஒரு விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரனை ஸ்திரப்படுத்து என்றார். அவ்வளவுதான். ஏங்க, தேவனுடைய சித்தம் உன்னுடைய அவிசுவாசம் மாறணும். ஆனா நீ என்ன பண்ற? அவிசுவாசத்துக்கு உள்ளதான் நிக்கிற. பேதுருவை பார்த்து சொல்றார், உன்னுடைய அவிசுவாசம் நீங்க. நான் ஜெபம் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஏன்னா பிசாசு உன்னை புடைக்கிறதுக்கு பெர்மிஷன் கேட்டிருக்கிறான். உங்களுக்கு தெரியுமா? பிசாசு புடைச்சான் தெரியுமா? பேதுருவை 3 முறை மறுதளிச்சான் தெரியுமா உங்களுக்கு? நீ நினைக்கிற நானும் மறுதளிக்கிறேன், பேதுருவை போல நானும் அவர்கிட்ட போய் சேர்ந்துருவேன்னு. உனக்கு சேர முடியாது. அவனுக்கு மட்டும்தான் அந்த கிருபை, உனக்கு இல்லை. நாம் தப்பாக வேதத்தை நினச்சிக்கிட்டு நாம் தப்பு பண்ணிகிட்டு இருக்கிறோம். தயவு செய்து மனம் திரும்புங்க. உன்னுடைய அவிசுவாசம் மாற முதல்ல நீ என்ன செய்? குணப்படு. 2வது காரியம், என்னாகமத்துடைய புஸ்தகம் 20-24 வாசிங்க. ஆரோன் தன் ஜனத்தாரோட சேர்க்கப்படுவான். மேரிபாவின் தண்ணீரை பற்றிய காரியத்தில் நீங்கள் என் வாக்குக்கு கீழ்ப்படியாமல் போனபடியால் நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கிற தேசத்தில் அவன் பிரவேசிப்பதில்லை. எப்படி? எங்க கீழ்ப்படியல அப்படின்னா உனக்கு முன்குறிக்கப்பட்ட தேசத்துல நீ போக மாட்ட. உன்னை அழைச்ச தேவன் கைவிட்டுருவார்.
கீழ்ப்படுறியா? ஆரோனை எப்படி செஞ்சார் தெரியுமா? ஆரோனுடைய வஸ்திரத்தை உரிய வச்சு நல்ல முத்தம் கொடுத்து அவனுடைய உயிரை எடுத்தார்ல. யோசிக்கணும். உன் கெதி என்னன்னு முதல்ல யோசிச்சுக்கா. எவ்வளோ பெரிய ஸ்நானத்தை அதிகாரத்தை கொடுத்தார் தெரியுமா? மோசே திக்குவாயும் மந்தநாம உள்ளவன். அவன்கிட்ட தேவன் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே ஆரோன் பிரசங்கம் பண்ணுவான். அப்படிப்பட்ட பவர் உள்ளவன் என்ன செஞ்சிட்டான்? அவிசுவாசத்தில் கண்ணுக்குட்டியை செஞ்சான். நீ என்னெல்லாம் கண்ணுக்குட்டி செய்கிற? குடும்பத்தில் என்னெல்லாம் செய்கிற? உன் ஜீவிதத்தில் உன் வாழ்க்கையில் என்னெல்லாம் செஞ்சிட்ருக்கிற? உன்னை விட்டுருவார் இல்லை? அழைச்ச அழைப்பில் உண்மை இல்லை அப்படின்னா உன்னை தொலைச்சி கட்டிடுவார். இங்கே முகத்தாட்சியம் பார்க்க மாட்டார். யார் இவரெல்லாம் அவர் பார்க்க மாட்டார். நான் உனக்கு இது வரைக்கும் என்னென்ன நன்மை செஞ்சேன்னு கணக்கு போடுவார். நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க, தான் உண்மை. கணக்கை போட்டு கணக்கில் நீ அவருக்கு உண்மை இல்லை அப்படின்னா உனக்கு செஞ்ச நன்மைகளை நினச்சி ஒரு தீமையை தந்துடுவார். இங்கே தான் சிக்கல். உங்களுக்கு புரியல. உங்ககிட்ட இருக்கிற மரணத்தை மாற்றினாருன்னு வையேன், நீ அதுக்கப்புறம் தப்பு பண்ணுற, கண்டிப்பாக அடுத்த அடி அடிப்பார், மரண அடியாக இருக்கும். ஆனால் உயிர் போகாது, அடி பலமாக இருக்கும், தாங்க முடியாது, ஓட வேண்டிய சூழ்நிலை இருக்கும். எதுக்கு இந்த நிலைமைன்னு கேட்குறேன். அதனால தான் சொல்கிறேன், உண்மையாயிரேன், தேவனுக்கு உண்மையாயிரு. எது தந்தாலும் அவர் தானே தர்றாரு. 5 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு முதல்ல உடல்ல பலன் இருக்கணும். பலன் இருந்தால் தானே சம்பாதிக்க முடியும். பலன் தருகிற தேவனுக்கே நன்றி உள்ளவனாக இருந்தால், நன்றி இல்லாதவனாக இருந்தால் எப்படி அந்த பலன் உனக்கு வரும்? ஆமீன். அப்போ தேவ சமூகத்தில் முதல்ல உண்மையாக இருக்க பழகுங்க. ஆமீன். கீழ்ப்படிதல் நமக்கு மிக மிக அவசியம். அல்லேலூயா. கீழ்ப்படியாதவர்களை என்ன செய்வேன்னு சொல்றார் தெரியுமா? உபாகமத்தினுடைய புஸ்தகம் 8வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கிற போது, உன் தேவனாகிய யாவுடைய சத்தத்திற்கு நீங்கள் கீழ்ப்படியாமற் போவதினால் யா உங்களுக்கு முன்பாக அழித்த ஜாதிகளைப் போல நீங்களும் அழிவீர்கள். கீழ்ப்படியலைன்னா உன்னை எந்த சூழ்நிலையும் உன்னை ஆசீர்வதிக்க மாட்டார், அழிச்சு தீர்த்துவார். ரெண்டாவது ஒரு காரியத்தை சொல்றார் தெரியுமா? ஏன்னா இது நமக்கு நல்லா தெரியணும். கீழ்ப்படியாமையினால எனக்கு என்ன வருது அப்படின்ட்டு 2 தெசலோனிக்கேயருடைய புஸ்தகம் 3வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசித்தீங்கன்னா, மேலும் இந்த நிருபத்தில் சொல்லிய எங்கள் வசனத்துக்கு ஒருவன் கீழ்ப்படியாமல் போனால், நல்ல கேளுங்க, கீழ்ப்படியாமல் போனால் அவனை குறித்து கொண்டு அவன் வெட்கப்படும்படிக்கு அவனுடனே கலவாதிருங்கள். நான் ஒன்று சொன்னா தப்பா நினைக்க மாட்டீங்களே. பிசாசு பிடிச்சவங்களெல்லாம் என்ன செய்வாங்க தெரியுமா? கீழ்ப்படியாதவன்கிட்ட தான் ஐக்கியமா இருப்பாங்க. யாரெல்லாம் வசனத்துக்கு கீழ்ப்படியலையோ அவங்களெல்லாம் தோஸ்தா வச்சிருப்போம். அவங்கெல்லாம் ஃப்ரெண்டு, அவங்கெல்லாம் சொந்தக்காரன், அவங்கெல்லாம் சொக்காளன். அவன்கிட்ட இருக்கிற ஆவி உன்கிட்ட வருமா வராதா? இங்கே தான் சிக்கல். முதல்ல உனக்கு ஒருத்தன் வசனத்துக்கு கீழ்ப்படியலை அப்படின்னு உனக்கு தெரிய வந்துச்சுன்னா அவனை தயவு செய்து தூரப்படுத்தி, இல்லைன்னா அவன்கிட்ட இருக்கிற கீழ்ப்படியாமல் உன்கிட்ட வரும். அப்போ ஒரு அவிசுவாசியோட நீ சேர்ந்தா, ஒருத்தன் கீழ்ப்படியாதவனோடு கூட நீ சேர்ந்தா, நீயும் கீழ்ப்படியாமையினால தான் கடந்து போவ. அப்போ அதனால அவனை விட்டு விலகு. இது சத்தியம். இந்த வசனம் உனக்கு தெரியுமான்னு கேட்டால் தெரியும், ஆனால் செய்வியான்னு கேட்டால் செய்ய மாட்டேன். இனியாவது திருந்தி இருப்பியான்னு கேட்டால் திருந்த மாட்டேன். ஏன்னா அவன் பாவம் என்கிட்ட வரட்டுமே, இதில் என்ன இருக்குது? நான் மட்டும் பரிசுத்தவனாக இருந்து என்ன பண்ண? நானும் பாவியாக இருக்கிறேனே. இந்த கான்செப்ட் தான் இன்னைக்கு நம்மகிட்ட இருக்குது. அல்லேலூயா. இப்போ வாசிங்க என்னாகமத்தினுடைய புஸ்தகம் 20வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசித்தீங்கன்னா, தன் கையை ஓங்கி கண்மலையை தன் கோலினால் 2 தரம் அடித்தான். உடனே தண்ணீர் ஏராளமாய் புறப்பட்டது. சபையார் குடித்தார்கள், அவர்கள் மிருகங்களும் குடித்தது. ஆரோனோட சேர்ந்து போய் இந்த காரியத்தை செய்ய சொன்ன பிறகு ஆரோனை விட்டுட்டு தனியாக போகிறான். இவனுக்கு ஒரு ஆசை என்ன தெரியுமா? நான் தனித்து இருக்கணும், தன்னிச்சையாக தான் நான் செயல்படணும், யார்கிட்டையும் யோசனை கேட்கக்கூடாது. தேவன் இவனுக்கு 5 பேரை கொடுத்தார் 5 ஊழியத்திற்காக. ஆனால் 5 பேருடைய ஆலோசனை கேட்க மாட்டான். நான் இந்த வேதத்தை வாசித்த பிறகு எனக்கு தெரிஞ்ச விஷயம், தன்னிச்சையாக செயல்படக்கூடிய ஒரு எண்ணம் அவன்கிட்ட இருக்குது. இதனால தான் அவன் விழுந்து போனான். தயவு செய்து சொல்கிறேன், அவன் ஆரோன்கிட்ட ஆலோசனை கேட்டிருந்தால் ஆரோன் சொல்லியிருப்பான், கடவுள்கிட்ட பேச சொன்னார், நீ பேசுப்பா அப்படின்னு சொல்லியிருப்பான். இவன் ஆலோசனை கேட்கவே இல்லை. ஏன்னா தன்னிச்சையாக எப்போவுமே நம்ம இதுதான் செய்கிறோம். எனக்கு தெரியாதா?
அவர்கிட்ட என்ன கேட்குறது, அவர்கிட்ட என்ன கேட்குறது, இவன்கிட்ட என்ன கேட்குறது, எனக்கு தெரியாதா? விழுந்து தான் போக. தனி மரம் ஒரு நாளும் தோப்பாகாது. கிறிஸ்டியாசுவா, அப்போ நீ என்ன செய்ய, முதல்ல சேர்ந்து வாழ யோசிக்கணும். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், தேமா அப்போஸ்தலனாகிய பவுலுடைய உடனூழியக்காரனாகிய தேமா, வேதம் சொல்லுகிறது இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து அவன் பவுலை விட்டு தூரம் போனான், ஓடி போயிட்டான், முடிஞ்சிச்சு. அவ்வளவு நாள் ஊழியம் செஞ்சு என்ன பிரயோஜனம்? அவ்வளவு நாள் தேவனுடைய சமூகத்தில் இருந்து என்ன பிரயோஜனம்? இழந்தான். அல்லேலூயா. 1 யோவான் 2வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிங்க. என்ன ஒன்று சொல்லுவார் பாருங்க. அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போனார்கள், ஆகிலும் அவர்கள் நம்முடையவர்களா இருக்கவில்லை, நம்முடையவர்களா இருந்தார்கள், ஆனால் நம்முடனே நிலைத்திருப்பார்களே, எல்லாரும் நம்முடையவர்கள் அல்லவென்று வெளியாகும்படிக்கே பிரிந்து போனார்கள். அப்ப பிரிஞ்சு போறவன் தன்னிச்சையாய் செயல்படுகிறவன்ட்ட தேவ ஆவி இதுவரைக்கும் இருக்கல்ல. அவன் சுயமாய் செயல்பட்டான். ஆனபடியினால் சுய புத்தியின் மேல் நின்று இவ்வளவு நாள் உள்ள இருந்தான். இப்ப பிசாசினால் பீடிக்கப்பட்டவனாய் வெளியில போறான். போயிட்டு போட்டும், அவனுக்கும் உனக்கு எந்த ஐக்கியம் இல்லைன்றாரு. பிரிசியாசுவா, இறுதியாக உபாகமத்தினுடைய புஸ்தகம் 1:37 வாசிங்க. அன்றியும் உங்கள் நிமித்தம் யா என் மேலும் கோபம் கொண்டு நீயும் அதில் பிரவேசிப்பதில்லை. சூப்பர் வார்த்தைங்க. மோசே தன்னுடைய தவற்றை உணரல்ல, தன்னுடைய பாவத்தை உணரல்ல, ஜனத்துல தூக்கி போடுறான். உங்களால நான் கானானுக்குள்ள பிரவேசிக்கல. யோசிக்கிறீங்களா? தேவன் சொல்றான் தப்பு பண்ணது மோசே. ஒரு நாள் நம்ம தப்ப நாம உணர மாட்டோம், தப்ப அடுத்த மேல போடுறோம். பாஸ்டர் எப்ப பார்த்தாலும் என்னதான் குறை சொல்லுவாரு, நான் செய்யாத இதெல்லாம் செஞ்சேன்னு சொல்லுவாரு. ஆமீன். எப்பவுமே பழி அடுத்தவன்ட்ட போட்டு நம்ம தப்பலான்னு பார்க்குறோம். அல்லேலூயா. முதல்ல மற்றவர்களை குற்றப்படுத்துறத நீ நிறுத்து. ஓன் தப்ப ஒன்னுட்ட இருக்கா இல்லையான்னு நீ பார்க்கணும். யாராவது ஒரு ஏழை கிடைச்சா காலை ஏறமா, அந்த மாதிரி இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் தெரியுமா? அடுத்தவன் மேல பழிய போட்டு அவனை ஒன்றும் இல்லாம ஆக்கிட்டு இருப்போம், நாம மட்டும் பெரிய ஆளாயிட்டு இருப்போம். இது பெரிய பாவம். தன் பாவத்தை அடுத்தவன் மேல் சுமத்துகிற பாவம் மன்னிக்க முடியாத பாவம். நாம செய்யற தப்ப ஒரு நாள் ஏத்துக்க மாட்டோம் தெரியுமா? பிரைசியாசுவா, தயவு செய்து சொல்றேன், முதல்ல உன் பாவத்தை நீ ஏற்றுக்கொள்ளணும். ஆமா, நான் ஜெபிக்கிற நேரம் என்கிட்ட பிசாசு போராடுது, நான் உபவாசிக்கிற போது என்கிட்ட பிசாசு போராடுது, நான் வேதம் வாசிக்கிற போது என்கிட்ட பிசாசு ஒத்துக்கவே மாட்டான். எப்படி தேவன் உன்கிட்ட கிரியை செய்வார்? முதல்ல பிசாசு உன்கிட்ட இருக்கிறத நீ நம்பணுமே, அதை நம்ப மாட்டேன். அப்புறம் எப்படி தேவன் வருவார்? இருக்கிற பிசாசை வெளியே விட்டாதான் தேவன் உள்ள வருவார். நீ இதையே ஏத்துக்கலனா ஆமென். அல்லேலூயா. மற்றவர்கள் போடுகிற பழி எப்படி போட்டான் தெரியுமா? என்னாகமத்தினுடைய புஸ்தகத்தில் 10வது வசனத்தில் சொல்றான் பாருங்க, கலகக்காரரே கூப்பிட்டா பார்த்தீங்களா? இங்கே தான். ஆமென். அது மாதிரி என்னாகமத்தினுடைய புஸ்தகம் 14:24 காலேப்பு ஏன் கானானுக்குள்ள போனான்றது தெரியணும். மோசே போகல, ஏன் காலேப் போனா? அவன் வேற ஆவி உடையவனா இருந்தான். நான் உடனே யோசித்தேன், அப்ப யோசுவா ஏன் போனான்? வேதம் சொல்லுது, என்னாகமத்தினுடைய புஸ்தகம் 27:18 சொல்றாரு, அவனும் வேற ஆவி உடையவனா இருந்தான். அப்போ உன்கிட்ட என்ன வேணும்? அடுத்தவர்களை குற்றப்படுத்துகிற, அடுத்தவர்களை பாவி என்று சொல்வதை, அடுத்தவர்கள் நல்லா இல்லை என்று சொல்வதை நிறுத்திவிட்டு, நான் எந்த ஆவியில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், என்னிடத்தில் என்ன ஆவி வந்திருக்கிறது, தேவனுடைய ஆவி என்னிடத்தில் இருக்கிறதா என்கின்ற கேள்வி நமக்குள்ளே எழும்படும். அல்லேலூயா. இது மோசே இடத்தில் இல்லாததினால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்குள் அவன் பிரவேசிக்கவில்லை. நீயோ அவன் கானானுக்குள் பிரவேசிக்கவில்லை. நீ பரமகானானுக்குள் பிரவேசிக்காதபடிக்கு உன்னுடைய பாவங்களும் உன்னுடைய மீறுதலும் உன்னுடைய அக்கிரமங்களும் உன்னை தடை செய்து கொண்டிருக்கிறது. நாம் எல்லாரும் முழங்கால் படிடுவோம்.